திரு தியாகு, இந்த விவகாரத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் ஒரு 1ஆம் தேதி உத்தரவு கொடுத்தாங்க, 3ஆம் தேதிக்குள்ளே செயல்படுத்தலேங்கிறாரு. இந்த சிக்கல் நீதிமன்றத்துக்கு வருவது இது முதல் முறை அல்ல. 1996ஆம் ஆண்டில் தியாகராஜன் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தார். அவர் யாருன்னா இந்து முன்னணியிலிருந்து விலகி வந்தவர். அதை எதிர்த்து நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று எதிர் விண்ணப்பம் கொடுத்தவர் ராமகோபாலன். அந்த 96ஆம் வருஷத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். எதிர்காலத்தில் தேவஸ்தானம் மலையில் உள்ள வேறு எந்த இடத்திலும் தீபமேற்ற அனுமதிக்கலாம், ஆனால் அதற்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறையின் அனுமதியை பெற வேண்டும். அவ்வாறு அனுமதிக்கப்படும் இடம் 1920ஆம் ஆண்டு ஆணையின் கீழ் ஒதுக்கப்பட்ட தர்கா, படிகள் மற்றும் நெல்லித்தோப்பு பகுதிகளிலிருந்து குறைந்தது 75 மீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டும். இது உயர்நீதிமன்றம் 96 கொடுத்த தீர்ப்பு. ரெண்டாவது, இது ரொம்ப அண்மைய தீர்ப்பு எதுன்னா, ஏன்னா 2014 தில்லியில் இவங்க ஆட்சி வந்த பிறகு, பாஜக ஆட்சி, மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு தீவிரமாக தமிழ்நாட்டில் ஒரு பாபர் மசூதி மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புவதற்கு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் அவங்களுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா 3 கோயில் இருக்கு, மேலே தர்கா இருக்குது, நடுப்புற உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது, கீழே முருகன் கோயில் இருக்குது. அப்போ 2017ஆம் ஆண்டு இதே போன்ற வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீதிபதி கல்யாண சுந்தரம், நீதிபதி பவானி சுப்பராயன், இந்த 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பு, அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, இப்போ எங்கு தீபம் ஏற்றுகிறீர்களோ அங்குதான் தொடர்ந்து ஏற்ற வேண்டும். ஏன்னா அந்த உச்சி பிள்ளையார் கோயில் என்பது அதுதான் உண்மையிலேயே அந்த தீபத்துக்குரிய கம்பம். இவங்க கேட்ட இந்த இது போன்ற அளவை கல்கள் இருக்கு பாருங்க, அங்க மட்டும் இல்ல பல இடங்கள்ல இருக்கு. இது எப்படி அந்த கல் அங்க வந்துச்சுங்கிற வரலாறே இருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1802க்கும் 1880க்கும் இடையில கிரேட் ட்ரைகோனமெட்ரிக்கல் சர்வேன்னு ஒரு சர்வே எடுத்தாங்க. இந்தியா முழுவதிலுமான மிகப்பெரிய சர்வே அது. அந்த சர்வேல தான் அவங்க இந்த மாதிரி தூண்களை அமைச்சாங்க. அந்த தூண் அந்த உயரமான இடத்துல இருக்கிறதுனால அங்கிருந்து மதுரை, நாகமலை, ஒத்தக்கடை மலை, அலங்காநல்லூர் மலை, வைகை கரை எல்லாத்தையும் பார்க்கலாம். 360 டிகிரி பேனோராமிக் வியூ உண்டு. அதுபோல உருவாக்கப்பட்ட ஒரு நேவிகேஷன் லேண்ட்மார்க் தான் இந்த தூண். இது போல பல இடங்கள்ல இருக்கு. இதை வைத்துக்கொண்டு பலவற்றையும் அளவிடலாம். இன்னைக்கும் அது ஒரு அறிவியல் பயன்பாட்டுக்குரிய ஒரு கல் தூண். அந்த தூண்ல தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி தீபம் ஏத்துனாங்க. இப்ப இருக்கிற இந்த தீபத்தூண் எனப்படுது, உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கிற அந்த தீபத்தூண், இதில் இந்த 100க்கு மேற்பட்ட ஆண்டுகளில் ஒரு முறையாவது ஜோதி ஏற்றப்படாத ஆண்டு உண்டா? ஒவ்வொரு ஆண்டு ஏற்றப்படுது. எப்படி திரிகோணமலையில் ஒரு மலை மேல ஒரு ஜோதி ஏற்றப்படுதோ அதே போல திருப்பரங்குன்றத்தில் இங்கே ஏற்றப்படுது. இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்றோம், நிறைய அகல் விளக்கு வச்சு கார்த்திகை தீபம் ஏற்றோம். அதனால ஒவ்வொன்றுமே என்ன ஆகிறது இல்லைன்னா, இந்த தலைமை கார்த்திகை தீபத்தினுடைய தகுதியை பெறதில்லை. மலையில ஒரு இடத்துல இந்த தீபத்தூண் அதன் மேல ஏற்றுகிறாங்க. அது கோயில் நிர்வாகம் தான் செய்யணும். இப்ப இவங்க கூட சொன்னாங்கல்ல, ஈவோன்னு சொன்னாங்க பாருங்க. ஆனா நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் இருக்காரே, அவர் இந்த முடிவை அவரே எடுக்க முடியாது. எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அலோன் எடுக்க முடியாது. The temple has a trust board and was therefore without டெஸ்ட், அந்த ட்ரஸ்ட் போர்டு தான் அந்த முடிவு எடுக்கணும். ட்ரஸ்ட் போர்டு ஏத்துவது. ஆனா மற்ற இடங்கள்ல பூரா விளக்கு ஏத்துவாங்க. எங்க உயரம் கண்ட இடங்கள்லாம் ஏத்துவாங்க. இங்கேயும் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கும். அந்த ஒரே ஒரு இடத்துல இல்ல, மலையில பல இடங்கள்ல, பல கல்ல, பல மரத்துல, பல வீட்டு வாசல்ல, பல சின்னஞ்சிறு கோயில்கள்ல எல்லாத்திலையும் ஏற்றப்பட்டிருக்கும். ஆனால் அதனால் அது தீபத்தூண் அல்ல, அது அளவைக்கல் தான். இதுல ஒரு சர்ச்சை வருதுன்னு வச்சுங்க. இது அளவைக்கல்லா? அந்த கல்லுல தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா பார்த்திருக்காங்க, எங்க முன்னோர்கள் பார்த்திருக்காங்க. வீட்டுல பார்த்திருக்கலாம், மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல பார்த்திருக்கலாம், ஆரப்பாளையத்துல பார்த்திருக்கலாம். அது எல்லாமே அப்படி ஆயிடாது. ஏன்னா இது எப்படி ஆயிடுச்சுன்னா, கண்ணதாசன் எழுதினார்ல, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருச்செந்தூரிலே எதிரொலிக்கும், திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எழுதினார். அந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் திருப்பரங்குன்றம் எதிரொலிச்சிருக்கு. ஏன் எதிரொலிக்குதுன்னா, நீங்க முருகனை வழிபட போறவங்க என்னைக்கு பாரத் மாதா கி ஜெயன்னு முழக்கம் போட்டாங்களோ அப்போதே அது இறையியல் அல்ல, அரசியல் என்று மாறிவிட்டது.
இதுதான் இங்க அடிப்படை. ஏன் அது அரசியலை மாற்றுவதற்கு தான் துடிக்கிறாங்க. முருக பக்தர்கள் பாரத் மாதா கி ஜெய்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல பிரச்சனை இல்லைன்னா அங்க போறது முருகனை கும்பிடுறதுக்கு, பாரதி மாதாக்கு மகன் அவரு, பார்வதி அம்மாவோட மகனுக்கு பாரத் மாதா கி ஜே. அது ஒரு தெளிவான அரசியல் முழக்கங்க. பாரத் மாதா கி ஜே என்பது ஏதோ உங்ககிட்ட குறிப்பிட அரசியல் அல்லாத முழக்கம் அல்ல. என்ன சொல்லல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷம் தான் ஒலிக்கப்பட்டது. அதுல இருக்கிற இந்து மக்கள்ல இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய பக்தர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷமும் எழுப்பப்பட்டது. பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் மட்டும் தான் கேட்கறதே தவிர வெற்றிவேல் வீரவேல் கேட்கல. நாட்டுப்பற்று இல்லாதவங்களா? இல்ல பாரத் மாதா கி ஜெய் போட்டாதான் நாட்டுப்பற்ற. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இதுக்குள்ள எப்படி அரசியல் வந்துச்சுங்கிறதுக்காக. சரி, இந்த இதுக்குள்ள அரசியலை கொண்டு வந்ததே திமுக தான் அப்படிங்கறதா ஒரு இது. நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. இயல்பா அனுமதிச்சிருந்தா ஒரு 10 பேர் போய் இந்த தீபத்தூண்ல போய் இது ஒரு ரொம்ப கடந்து போகக்கூடிய ஒரு சிறிய செய்தியா இருந்திருக்கும். உத்தரவு யாருக்கு? வழக்கு யார் மேல? ரிட் பெட்டிஷன்ல ரெஸ்பாண்டன்ட் யார்? ரெஸ்பாண்டன்ட் என்பவர் அந்த கோயில் நிர்வாக அதிகாரி, அந்த கோயில் நிர்வாக குழு, அவங்களுக்கு தான் அந்த உத்தரவு. அவங்க அந்த உத்தரவை நிறைவேற்றலன்னா அவங்க மேல நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கலாம், வேற என்ன வேணாலும் செய்யலாம். சரி, கண்டெம்ட் பெட்டிஷன்ல இந்த உத்தரவு, மெயின் ரிட் பெட்டிஷன்ல உத்தரவு நிர்வாக குழுவுக்கு தான், நிர்வாக அதிகாரிகளுக்கு தான். ஆனா கண்டெம்ட் பெட்டிஷன்ல என்ன பண்றாங்க? 3ஆம் தேதி அன்னைக்கு இவங்க இந்த புதுசா நீங்க போகலாம், உங்களுக்கு சிஎஸ் பாதுகாப்பு கொடுக்கும் என்று இந்த மாத்துறாங்க. கண்டெம்ட்ல நீங்க வந்து அவங்க உண்மையிலே கண்டெம்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, கோர்ட் அவமதிப்புன்னா அவங்கள நோட்டீஸ் கொடுக்கலாம், அவமதிப்பு எடுக்கலாம், அதுக்கு என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்கலாம். இதே ஜிஆர் சாமிநாதனுக்கு முன்னால அரசு ஊழியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் போட்ட நூற்றுக்கணக்கான ரிட் பெட்டிஷன், கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ் கிடக்கே. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பேராசிரியர்கள் போட்ட வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, நல்ல தீர்ப்பு. தீர்ப்பை செயல்படுத்தலன்னு கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டாங்க. எந்த கண்டெம்ட் பெட்டிஷன்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாத. இந்த கண்டெம்ட் பெட்டிஷனை எடுத்து கண்டெம்ட் பெட்டிஷனாக ட்ரீட் பண்ணாம, இதான் ரொம்ப முக்கியம், கண்டெம்ட் பெட்டிஷனாக ட்ரீட் பண்ணாம தி ஜட்ஜ் ஓவர் ரீச்சஸ் ஹிம்செல்ஃப், தன் அதிகாரத்துக்கு மேல தாண்டி போறார். தனக்கு இருக்கிற சொந்த நம்பிக்கைகள், சொந்த அக்கறையின் அடிப்படையில் என்ன பண்றாருன்னா, நீங்க போங்க, உங்களுக்கு சிஎஸ்எஃப் எதுக்காக அங்க அனுப்பப்பட்டிருக்கு, சிஎஸ்எஃப் எப்படி இதுக்கு அனுப்ப முடியும், என்ன அதிகாரம் இருக்கு? இப்ப ஐயா கேட்ட மாதிரி அவங்க போய் அரெஸ்ட் பண்ணி எந்த கோர்ட்ல கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க? யார் இதெல்லாம் செய்யறது? முதல்ல அதுவே வந்து அவங்களுக்கு அத்துமீறிய செயல். ஓகே, இதெல்லாம் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கு. முதல்ல மனுதாரருக்கு வந்து கோர்ட் உத்தரவு போட்டது, அறநிலையத்துறை கோயில் வந்து அவங்க தான் ஏற்றணும், அந்த இடத்துல ஏற்றணுன்றது தான். அறநிலையத்துறை அவனுடைய கடமையிலேருந்து தவறுந்தனால மறுநாள் நீங்க வந்து மனுதாரர் விருப்பப்பட்டா நீங்களே போய் ஏற்றலாம், தவறுவது பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. எந்த வக்கீல வேணாலும் கேளுங்க, ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன்ல ஒரிஜினல் பெட்டிஷனுக்கு போட வேண்டிய உத்தரவை கொண்டு போட முடியாது. ஒரிஜினல் போட்டது அவ்வளவுதான்.